ஹாய் எவ்ரிவன், ஒரு லேட் வீடியோ தான். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய பேருக்கு எக்ஸாமே முடிஞ்சிச்சு. ஏன் சார் இப்போ தாலி இருக்கிறீங்க, இப்போ ஏன் சார் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறீங்க? மன்னிச்சிருங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரையெல்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இது போட வேண்டாம்னு நினச்சேன், கம்ப்யூட்டர் படிச்சுக்கணும்னு நினச்சி தான் போடல. பட் பெரும்பாலும் மாணவர்கள் கேட்கறதுனால போடுறேன். மன்னிச்சிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சார் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நைஸாக லைக் வாங்குறீங்க பார்த்தீங்களா? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 11த்துக்கும் சொல்லிடுறேன், 12த்துக்கும் சொல்லிடுறேன் ஒரே வீடியோவில். ஃபஸ்ட்டு 11த்துக்கு சொல்லிடுறேன் 6 யூனிட்டு, 12த்துக்கு 7 யூனிட், 7 சாப்டர். ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ சாப்டர் படிக்க சொன்னாங்களோ அந்த சாப்டர் பாருங்கள். ஏன்னா ஒரு சில ஸ்கூலுக்கு மாறும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மாறும். ஸோ இப்போதைக்கு 6 சாப்டர் 11த்தில் கொடுத்துருக்கேன், 12த்துக்கு 7 சாப்டர். ஃபஸ்ட்டு 11த்தோட சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சாப்டர் 1 அனைத்துமே படிச்சிருங்க. 3 மார்க்கில் ஒன்றே தான் விட்டுருக்கேன், ஈஸி. காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் ரெண்டுமே படிச்சுக்கோங்க, 5 மார்க்கு. சாப்டர் 2 ரெண்டாக பிரியுது. ஒன்று அந்த நம்பர் சிஸ்டம், ஸோ அதுவுமே 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன். 5 மார்க் ஒன்று தேர்ட் ஒன். செக்ஷன் ஏ, செக்ஷன் பிசின்னு பிரிச்சிருப்பாங்க. நான் செக்ஷன் போடாமல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போட்டு தெரிஞ்சுக்க. பூலியன் அல்ஜீப்ராவில் சாப்டர் 2 ரெண்டாவது பகுதியில் 2 மார்க் 4 படிக்கணும், 3 மார்க்லேயும் 4 படிக்கணும், 5 மார்க்கில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் மட்டும். சாப்டர் 3 ஈஸி தான், 2 மார்க்கு 3 மார்க் படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். சாப்டர் 4 அதோட ஈஸி, 2 மார்க்கில் இதெல்லாம் படிச்சோம், 3 மார்க்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, 5 மார்க்கில் 1 தேர்டு. ஸோ அடுத்த சாப்டர் 5ல் 2 மார்க்கில் இதெல்லாம் படிச்சோம், 3 மார்க் இதெல்லாம் படிச்சோம், 5 மார்க்கில் 1 2 ஈஸி. சாப்டர் 6 இருந்தால் இப்போ 2 மார்க்கில் 2 2 தான், 3 மார்க்கில் இது 3, 5 மார்க்கில் 2. எனக்கு கேட்டால் சாப்டர் 6 வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். முடிஞ்சா படிங்க. பட் 5 சாப்டர் படித்தாலே நம்மளால் 4 மார்க் எடுக்க முடியும். புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. 12th சிஎஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 பைத்தானு. ஸோ 2 மார்க் 3 மார்க் ஈஸி தான், 5 மார்க் 4மே படிச்சுக்கோங்க. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா 2 மார்க் கொடுத்துருப்பேன், ஏன்னா அதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன். 3 மார்க் பார்த்தீங்கன்னா 1 2 4 12th ஸ்டாண்டர்ட் இருக்குது. 5 மார்க் 1 2. ஓகேவா? ஈஸி தான். சாப்டர் 3 எல்இஜிபி ரூல் படித்தாலே நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அதனால் 2 மார்க் இது, 3 மார்க் இது, ஃபஸ்ட்டு 2 5 மார்க். அடுத்த சாப்டர் 4. சாப்டர் 4ல் லினியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட், 4 அல்காரிதமும் கேடசிஸ் ஆஃப் அல்காரிதம். 2 மார்க்கும் ஈஸி தான், 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன் தான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 5ல் டோக்கன்ஸ், இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஸ்கிரிப்ட் மோடும் படிக்கணும். முடிஞ்சது இது 2 படிங்க. 2 மார்க் 5, 3 மார்க்கில் 1 2 4 5. சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், எல்இஃப் நல்லா கண்டிப்பாக படிங்க. 2 மார்க்கில் 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் 3 மார்க் இந்த லெசனில் படிச்சுக்கோங்க. சாப்டர் 7 இருக்காமா, இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் 1 2 3. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், அந்த கமெண்ட் கொடுக்குறது. 2 மார்க்கில் 1 2 3 5 6, 3 மார்க் 1 2 4 5 6 8. இந்த லெசனில் 2 மார்க் 3 மார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் ஈஸியாக இருக்கும், படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு போர்ஷன்ஸ். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டேன். இதை கொடுக்குறக்கா சார் டிலே பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். நான் அந்த டிஎன்ஏ வீடியோவில் கொஞ்சம் அவங்க கரியர் சைடில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நான் எல்லா வீடியோ போட்டேன், பயாலஜிலாம் போட்டுட்டேன், தமிழ்னு கூட போட்டேன். தமிழ் எக்ஸாம் நான் கேள்விப்பட்டேன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தமிழ் எக்ஸாம் போட்டேன். நீங்கள் பாருங்கள், தமிழ் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் போய் தமிழ் எக்ஸாம் அடிச்சிங்கனாலே ஒரு 10th மட்டும் போடல, 10th வேணும்னா போடுற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வேணும் அப்படி, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அடிங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். வேணும்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஞ்சம் நேரத்தில் போட்டுறேன். இப்போது 11th 12th கம்ப்யூட்டர். தேங்க்யூ.